தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக அதை கேளுங்க. கடந்த ஒரு மாசமா தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து பத்திரிகையில் வந்த ஒரு சின்ன பட்டியல், முழுசா கூட கிடையாது, ஒரு சின்ன பட்டியலை மட்டும் நான் வெளியிடுறேன். முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை எட்டி பார்த்த தாவேகா நிர்வாகி கைது. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம் பெண் கூட்டு பலாத்காரம், தாவேகா நிர்வாகிகள் 2 கைது. இதுவும் பத்திரிகை செய்தி தான். 3 கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி தாவேகா நிர்வாகி மகன் உல்லாசம், அதாவது காதலிப்பதாக சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அதுவும் பத்திரிகையில் வந்த செய்தி. 50 பெண் குழந்தைகளை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா பிரமுகர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு பெரிய சம்பவம். இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இப்படி ஒரு சம்பவம் அதிமுக பீரியடில் நடந்துச்சு. இப்ப தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரே மாசம் தான் ஆகுது. தாவேகாவினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பெண்களை ஏமாத்தி பல நூறுக்கணக்கான வீடியோக்களை வச்சிருந்தது ஆதாரத்தோட மாட்டிருக்கு. பத்திரிகையில மிக தெளிவா ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சென்னை ஆலந்தூர் கணவரை இழந்த பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி ஆதாரத்தோட மாட்டியிருக்காரு. உடற்பயிற்சி மைய பெண் பொறுப்பாளருக்கு தாவேகா செயலாளர் பாலியல் தொந்தரவு. இதுவும் பத்திரிகையில வந்த செய்தி தான். சேலம் சங்ககிரியில 6 இளைஞர்கள் கஞ்சா கடத்தி மாட்டியிருக்கிறாங்க. அவங்க 6 பேரும் தாவேகா நிர்வாகிகள். பத்திரிகை செய்தி. கோயில்ல மணியை திருடின தாவேகா நிர்வாகி. பத்திரிகையில வந்த செய்தி. மூதாட்டியிடம் நகை பறிக்க முயன்ற தாவேகா நிர்வாகிக்கு மக்கள் தர்ம அடி. காரை சாலைக்கு நடுவே நிறுத்தி அட்டகாசம் செய்த தாவேகா நிர்வாகியை தட்டி கேட்டதால் ஓட்டுநரை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய தாவேகா நிர்வாகி. வாகனங்களுக்கு இடையூறாக பிளக்ஸ் வச்சதுக்காக போலீஸ் தட்டி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரரின் கையை உடைத்த தாவேகா நிர்வாகி கைது. செங்குன்றம் அருகே, அதாவது இங்க ரெடில்ஸ்ல சென்னையில டீ கடை ஊழியரை சராமாரியாக தாக்கிய தாவேகா நிர்வாகி. சிசிடிவி காட்சிகள் அம்பலமாயிருக்கு. மதுபாட்டில் பதுக்கி விற்ற தாவேகா நிர்வாகி கைது. எங்க? பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு பொக்லைன் டிரைவர் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டின தாவேகா போதை ஆசாமி கைதாயிருக்கிறாரு. வீடியோவோட மாட்டியிருக்கு. வேலூர்ல செங்கல் சூளையில போய் மாமூல் கேட்ட தாவேகா நிர்வாகி. அவர் மிரட்டப்பட்டிருக்காரு. அங்க இருக்கிறவங்களை பிடிச்சி மிரட்டியிருக்காரு. பிற்பாடு இந்த நிர்வாகியை கட்சி விட்டு கூட நீக்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம போலீசாரை மிரட்டும் தாவேகா போதை கும்பல் வீடியோ வெளியாயிருக்கு. ஒரு போதை கும்பல் போலீஸ்காரங்களை மிரட்டுது. இது இல்லாம தாவேகா நிர்வாகி ஒருத்தர், என் தங்கச்சி ஜட்ஜு கமிஷனர் அமல்ராஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. நாமக்கல்ல அரசு அலுவலர்களை மிரட்டும் தாவேகா மாவட்ட செயலாளர் வீடியோ வைரல் ஆயிருக்கு. முதலீடு செஞ்சா அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி 20 கோடி மோசடி செஞ்ச தாவேகா நிர்வாகி கைது. தூத்துக்குடியில ஆன்லைன் லாட்டரி டிக்கெட் விற்ற தாவேகா நிர்வாகி ராம்குமார் கைது. மதுரையில சோழவந்தான் அருவே வாடிப்பட்டியில வந்து அரசு பேருந்து ஓட்டுநரை பட்டாக்கத்தியால் வெட்டிய தாவேகா நிர்வாகி கைது.